எதுக்கு இந்த எஸ்ஆர் 49ல சந்தானம் அப்படின்றதுக்கு வந்து நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, இன்னைக்கு வந்து சினிமா வந்து காமெடி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ரொம்ப சீரியஸான படங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பெரிய படங்கள் இப்போ ஒரு ஹீரோ படம்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆக்ஷனு, அட்ரினல் ரஷ்ஷோட படம் வேணும்னு எதிர்பார்க்குறீங்க. ஸோ நாங்க பண்ற படங்கள்லாம் முக்காவாசி பார்த்தீங்கன்னா, ஆக்ஷனு அந்த ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு அக்ரெசிவான படங்களா இருக்கு. ஸோ தமிழ் சினிமால ரொம்ப ஒரு ஜாலியா, சாஃப்ட்டா, ஃபீல் குட்டான படங்களும் நெறையா வரணும். சந்தோஷமா, ஹாப்பியான படங்களும் வந்து நெறையா வரணும். அது வந்து சந்தானம் மாரி ஒரு ஆள வந்து நம்ம ரொம்ப நாளா மிஸ் பண்றோம். ஸோ அவர் வந்து படத்துல ஹீரோவா நடிக்கிறது மட்டும் இல்லாம, இந்த மாரி ஆர்யாவோட இருக்கட்டும், இல்ல நானா இருக்கட்டும், அவருக்கு பிடிச்ச டைரக்டர்ஸா இருக்கட்டும், அந்த மாரி ஏதாவது முக்கியமான படங்கள் அவர் வந்து சூஸ் பண்ணி, நெறைய படம் வந்து தமிழ் ரசிகர்களுக்காக சந்தானம் நடிக்கணும்னு நான் இந்த மேடையில அவர கேட்டுக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஆரம்பமா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் வந்து எல்லாரும் என்கிட்ட சொன்னாங்க, "சார் அவர் ஒத்துப்பாரா?" அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன், "நான் ஃபோன் பண்ணா போதுங்க. அவர் என்ன படம், என்ன கதை எதுவுமே கேட்க மாட்டாரு. அவர் எனக்காக கண்டிப்பா வருவாருன்னு தெரியும். அதே மாரி அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணோனே எனக்கு தெரியும் ஆடியோ லான்ச் தானே வரணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அது வந்து எங்க 2 பேருக்குள்ள அந்த மாரி ஒரு ஒரு நட்பு இருக்கு."